உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி அப்படின்னு கிண்டல் பண்றது அவருடைய கவனத்துக்கு நன்றாகவே போயிருக்குது. அந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் களத்துக்கு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. அதை அப்படியே சோசியல் மீடியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் சீமான் அவர்கள். இதுல ஒரு சூப்பரான பாயிண்ட் என்ன சீமான் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு எதிராக களமாடி கொண்டிருந்த அனைத்து கட்சிகளையும் சீமானுக்கு ஆதரவாக சோசியல் மீடியால பேசுச்சு. அதாவது கூட்டணி அமைச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு ஆயிருக்குமா அப்படின்றது தெரியாது. ஆனா எல்லாருடைய போக்கஸையும் தன் பக்கம் திருப்பி விட்டார் சீமான். இதை சமாளிப்பதற்காகத்தான் அது சீமானோட போட்டோவே கிடையாது, எடிட் பண்ணது அப்படின்ற ஒரு எடிட் வந்து சொன்னாங்க. அது உண்மையிலேயே எடிட்டட் போட்டோவை கூட இருக்கும். ராஜ்கிரண் போன்றோர் இல்ல அங்க நிறைய பேர் வந்து அங்க போய் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் கூட ஒரு நிமிடம் தான் சந்திப்பு நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அந்த போட்டோவை எடிட் பண்ணி யாரும் போட்டு. அது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் போயிருக்கு. அதிமுகவுடைய ட்ரெடிஷனல் ஓட் பேங்க்ல இருந்து சீமான் பிரிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கல. என்னோட பர்சனல் கருத்து கேட்டீங்கன்னா பாஜகவுக்கு தான் டேஞ்சராக முடிய போகுது. ஏன்னா திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஓட்டுகள் பல வகையில் பிரிந்திருப்பதுதான் திமுகவுக்கு இந்த நாள் வரை அரசியலில் சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு டேட்ல ஒரு எலெக்ஷன் நடந்தாலும் திமுக மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்றது தெரிந்த ஒன்றுதான். அது ஒரு பெரிய ரகசியம் எல்லாம் கிடையாது. ஆனால் நாங்கள் தான் 3வது பெரிய கட்சி 4வது பெரிய கட்சி அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்கிற எல்லா பார்ட்டிஸ்க்கும் சீமான் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருப்பார். சீமானுடைய குற்றச்சாட்டு வந்து பொய் அப்படி. ஏன்னா ஜென்ரலா என்ன நடக்கும், சீமான் சொன்னாலே அது பொய் தான். இஷ்டத்துக்கும் கதை விடுறாரு. அவர் பிரபாகரனை சந்தித்ததாகட்டும், மாமகரை சாப்பிட்டது எல்லாமே கதன்னு ஜஸ்ட் லைக் தட் ரைட் ஆஃப் பண்ணி கொண்டிருந்த திமுக இன்று அவர்கள் தரப்பிலிருந்து பல ஆதாரங்களை கொடுத்து இல்லை இது பொய்ன்னு சீமான் சொன்ன ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்கு மெனக்கெடுகிறார்கள் அப்படின்னாலே அவர் கட்சி ஆரம்பிச்சு 365 நாள் கூட ஆகல. இன்னும் அடுத்த மாசம் பிப்ரவரி வந்துச்சுன்னா 365 நாள் ஆகும். ஒரு கட்சி தலைவராக பொசிஷன் பண்ணதுக்கு அப்புறம் இத்தனை நாள் மௌனம் ஏன் அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா சிஏஏ பிரச்சனை, அதுக்கப்புறம் வேங்கையில் தான் அந்த ஊர் மக்களே வெறுத்து போய் போஸ்டர் எல்லாம் அடிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அதுக்கும் பண்ணல. 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர், அதை தாண்டி தன்னுடைய கருத்துக்களை பொது வெளியில தொடர்ந்து அஞ்சாமல் சொல்லி வரும் அரசியல் விமர்சகர்னு சொல்லலாம். அவர் திரு விக்னேஷ் செல்வராஜ் அவங்க. வணக்கம் விக்னேஷ், உங்களை வரவேற்பதில் பெருமிதப்படுகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் டிஎன் டாக்ஸ் 24 நேயர்களே. விக்னேஷ், நிறைய பேசிருக்கீங்க. பொதுவா ரோட் டாக்ஸ் பத்தி பேசுறீங்க, ஜிஎஸ்டி பத்தி பேசுறீங்க, அதுக்கப்புறம் வந்து எதுக்கு பட்ஜெட்ல என்னதான் செய்ய போறீங்க மிடில் கிளாஸுக்குங்கிற மாதிரி வேகமா கோவமா கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. கேள்வி கேட்கிறவங்க கிட்டயே பதில் வாங்குறதுங்கிறது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. சீமான் பொதுவா ஒரு 2 வார காலமா அவர் டாபிக்ல இருந்தாரு. திடீர்னு விஜய் வந்து பரந்தூர் அந்த கள அரசியலுக்கு பிறகு அவர் அப்படியே கொஞ்சம் விஜய் ஹைலைட் ஆன போது திரும்பி சீமான் இன்னைக்கு வந்து பெரியாரை பற்றி பேசி மீண்டும் நானே முன்னிலையில் இருக்கும் டாபிக் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காரா? இல்ல, ஆக்சுவலா ஒரு மிகப்பெரிய அரசியல் ஸ்டண்ட் சீமான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அரசியல் ஸ்டண்ட்னா நெகட்டிவா சொல்லல. அதாவது அரசியல் ரீதியாக ஒரு பொலிட்டீஷியன் எப்படி தன்னை பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறாரா, இல்ல வந்து ஒரு டவுன் ஃபேஸ்ல வந்து மீண்டும் அந்த களத்துக்கு வராரா இல்லையா அப்படின்றதுதான். உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி அப்படின்னு கிண்டல் பண்றது அவருடைய கவனத்துக்கு நன்றாகவே போயிருக்குது. அந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் களத்துக்கு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரிதான் சீமான் அவர்களுடைய இதுவும் பார்த்துக்கணும். ஏன்னா விஜய் அவர்களுடைய பரந்தூர் விசிட்டுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சீமான் இந்த டாபிக், இந்த பெரியார் பற்றி பேசிய டாபிக் அப்படின்றதுதான் டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது. குறிப்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை வந்து பாஜக புறக்கணித்ததற்கு பிறகு, பாஜக அதிமுக போன்ற கட்சிகள் புறக்கணித்ததற்கு பிறகு திமுக vs நாம் தமிழர் அப்படின்ட்டு ஒரு இடத்துல அரசியல் களம் வந்து வந்துருச்சு. சோ அந்த ஒரு இடத்துல மட்டும் இருந்த களத்தை சோசியல் மீடியா ஃபுல்லாவே இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்ற உண்மை. ஏன் சோசியல் மீடியான்னு சொல்றேன், இன்னும் தமிழகத்தில் திமுக vs அதிமுக, திமுக vs பாஜக அப்படின்றதுதான் பரவலான பேச்சாக இருக்கிறது. வெறும் ஈரோடு கிழக்கு மட்டும் ஆயிடாது. அதை அப்படியே சோசியல் மீடியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் சீமான் அவர்கள். இதுல ஒரு சூப்பரான பாயிண்ட் என்ன சீமான் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு எதிராக களமாடி கொண்டிருந்த அனைத்து கட்சிகளையும் சீமானுக்கு ஆதரவாக சோசியல் மீடியால பேச வச்சிருக்காரு. அதாவது கூட்டணி அமைச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு ஆயிருக்குமா அப்படின்றது தெரியாது. ஆனா சீமானுக்கு ஆதரவாக அதிமுக நபர்களும் வந்து திமுக திட்டுறாங்க. பெரியார் அவங்களால டைரக்டா திட்ட முடியாது. ஏன்னா பெரியாருக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை, பெரியாருக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா பெரியார் வந்து திராவிடம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்குள்ள இருக்கிற அதிமுகவால பெருசா பேச முடியாது. ஆனால் திமுகவை மறைமுகமாக அவங்க தாக்கிட்டு இருக்காங்க. பாஜகவை கேட்கவே தேவையில்லை. அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற பெரியார் சிலையை வந்து தூக்குவோன்னு சொல்லியே சொல்றாங்க. சோ பாஜக
ஓவர் டைம் பார்த்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் சீமானை பொறுத்த வரைக்கும். அண்ணாமலை அவர்களே சொன்ன மாதிரி சீமான் கிட்ட ஆதாரம் இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்குற ஆதாரம் அப்படின்ட்டு. ஸோ பாஜகவும் திமுகவுக்கு எதிராக வேலை செய்வதாக, சீமானுக்கு ஆதரவாக மறைமுகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். சோ எல்லாருடைய போக்கஸையும் தன் பக்கம் திருப்பி விட்டார் சீமான். இதை சமாளிப்பதற்காகத்தான் அது சீமானோட போட்டோவே கிடையாது, எடிட் பண்ணது அப்படின்ற ஒரு எடிட்டர் வந்து சொல்றாங்க. அது உண்மையிலேயே எடிட்டட் போட்டோவை கூட இருக்கட்டும். ராஜ்கிரண் போன்றோர் இல்ல அங்க நிறைய பேர் வந்து அங்க போய் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் கூட ஒரு நிமிடம் தான் சந்திப்பு நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அந்த போட்டோவை எடிட் பண்ணி யாரும் கொஸ்டின் கேட்கல. போட்டோவை எடிட் பண்ணி கொடுத்தவர் ஏன் இத்தனை நாள் பதுங்கள்ல இருந்தாரு, இப்ப ஏன் அதெல்லாம் வெளில வருது அப்படின்னும் போது பின்னாடி பல அரசியல் காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. சீமான் அவர்களை பல்வேறு விதத்தில் தாக்குதலுக்கு உட்பட நினைத்தாலும், திமுக அப்படி நினைத்தாலும் அரசியல் ரீதியாக திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகி கொண்டுதான் இருக்கிறது. சீமானை தொட அது சீமானுக்கு பிளஸ் ஆகத்தான் போய் கொண்டிருக்கிறது. சீமான் அந்த பேஸ் பண்ணாரு. எல்லாருமே நினைச்சோம் ஒரு 8% ஓட்டு வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் சீமானுக்கு வீழ்ச்சி, குறிப்பாக சீமான் ஆதரவு வாக்காளர்கள் வந்து விஜய் பக்கம் திரும்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சும் போது 8% நான் நிக்க போறதில்ல, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிமுக மற்றும் பாஜகவின் வாக்குகளையும் சேர்த்து நான் ஓட்டையை போட போறேன், என்கிட்ட இருந்து 4 பேர் வெளில போனாலும் நான் 10 பேரா திருப்பி கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சீமான் ஒரு செமையான மாஸ்டர் ஷோ பண்ணியிருக்காரு. சீமானை ஆதரிக்கிறோம் எதிர்க்கிறோம், தேசியம் பேசுகிறவங்களா தமிழ் தேசியம் பேசுகிறாங்களா செகண்டரி, பட் ஒரு ஸ்மார்ட்டான பொலிட்டீஷியனை இப்ப மூவ் பண்றாருன்றதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். சீமான் ஒரு ஸ்மார்ட்டான பொலிட்டீஷியன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து இபிஎஸ் வந்து ஒரு மெஜிஷியன் இல்லையா? அவரால் வந்து அந்த வாக்கு வந்து தக்க வைக்க முடியலையா? ஆல்ரெடி அவர்கிட்ட அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது சென்ற 2024 பாராளுமன்ற தேர்தலையே பிரிஞ்சு போனதை பார்த்தோம். அப்போ வந்து இபிஎஸ் வந்து மெஜிஷியன் இல்லையா? அவருக்கு அந்த ஓட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லையா விக்னேஷ்? அது நீங்க சொன்ன மாதிரி பாராளுமன்ற தேர்தலே அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது குறைஞ்சிருச்சு. இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். அதிமுக 23%, பாஜக வந்து 18%. இவங்க வந்து சேர்த்தாங்க. இந்த மொத்த கூட்டணியும் என்டிஏ கூட்டணி பிளஸ் அதிமுக கூட்டணி, ஏன்னா எஸ்டிபிஐ பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை அந்த கட்சி வெளில போனாலும் அதிமுகவுக்கு பெரிய லாஸ் கிடையாது. இவங்க எல்லாம் பண்ணாங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% தாண்டி வந்துருது. சோ திமுகவுக்கு எதிரான அலை வந்து ஸ்ட்ராங்கா உருவாயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் போயிருக்கு. அதிமுகவுடைய ட்ரெடிஷனல் ஓட் பேங்க்ல இருந்து சீமான் பிரிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கல. என்னோட பர்சனல் கருத்து கேட்டீங்கன்னா பாஜகவுக்கு தான் டேஞ்சராக முடிய போகுது. ஏன்னா பாஜகவை தேசியம் அப்படின்னு ஒரு இடத்துல ஆதரிக்கிறவங்க வந்து நிச்சயமாக சீமான் பக்கம் போக மாட்டார்கள், அது உறுதியாக நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் அதிமுக திமுகவை சரியாக எதிர்க்கவில்லை, திமுகவை வீரியமாக எதிர்ப்பவர்களுக்கு தான் நான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து அதிமுக ஓட்டு போடாம பாஜக கூட்டணிக்கு ஆதரவு அளிச்சாங்க. அந்த கூட்டணியில் இருக்கும் அந்த பார்ட்டிகுலர் ஓட்டுக்கு வந்து இவரு சீமான் நிச்சயமாக பிரிப்பார் அப்படின்னு. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் தேசியம் தமிழ் தேசியம் அவ்வளவு சித்தாந்தத்துக்குள்ள போக தேவையில்ல, எங்களுக்கு தேவை திமுக தோக்கணும், அதிமுக இந்த தலைமை சரியா பண்ணல, நாங்க அதனால பாஜக ஓட்டு போடுறோம்னு சொன்னவங்க பாஜகவோட இவர் இறங்கி அடிக்கிறாரு சீமான் அப்படின்றதுதான் அவங்களுடைய திங்கிங்காக இருக்கும். அதுவும் பாஜக பெரியாரை பற்றி பல முறை சொன்னாலும் பாஜகவுக்கு அகேன்ஸ்டா ஈஸியா ஒரு ஆன்டி நரேட்டிவ் வந்து இவங்க செட் பண்ணி வச்சிட்டாங்க. 10 வருஷத்துல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பண்ணிட்டாங்க. ஆனா சீமான் அப்படிங்கும் போது அந்த பெரிய அளவுக்கு அது பிரச்சனை இல்லை. அவர் பாஜகவையும் சேர்த்து எதிர்த்திருக்கிறார். பாஜகவை ஆதரிப்பதால சில பேர் தர்ம சங்கடமான நிலைக்கு வந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சீமான் ஆதரிக்கும் போது அது கிடையாது. சோ திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஓட்டுகள் பல வகையில் பிரிந்து இருப்பதுதான் திமுகவுக்கு இந்த நாள் வரை அரசியலில் சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு டேட்ல ஒரு எலெக்ஷன் நடந்தாலும் திமுக மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்றது தெரிந்த ஒன்றுதான், அது ஒரு பெரிய ரகசியம் எல்லாம் கிடையாது. ஆனால் நாங்கள் தான் 3வது பெரிய கட்சி 4வது பெரிய கட்சி அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்கிற எல்லா பார்ட்டிஸ்க்கும் சீமான் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக வருவார். விஜய் வந்து சீமானோட ஓட்டை வந்து கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சிருக்கிற சமயத்துல விஜய் பக்கமும் தன்னுடைய தொண்டர்களை போக விடாமல் மாற்று கட்சிகளிலிருந்தும் புதிய தொண்டர்களை ஈர்த்து கொண்டிருக்கிறார் சீமான் அப்படின்றதுதான் இன்னைக்கான கள நிலவரமா இருக்கும். அப்போ சீமான் வந்து அண்ணன் வந்து கண்டிப்பா he is going in a right way அப்படின்னு சொல்றீங்களா? அது கரெக்டான வேவா தப்பான வேவா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அரசியலை பொறுத்த வரைக்கும் அது சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறார். அவருக்கான பாதையை வந்து சரியாக திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்றேன். இது வந்து நியாயப்படி இது கரெக்டா, தர்மப்படி கரெக்டா, கொள்கைப்படி கரெக்டா அப்படின்றதெல்லாம் நம்ம செகண்டரியா வச்சுக்கலாம். இந்த இடத்துல பலமுறை தாக்குதலுக்கு உள்ளான சீமான் அவர்கள் தன்னை காத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் அப்படின்றதுக்காகவும் இந்த எடுத்திருக்கிற பாதை வந்து ஒரு கரெக்டான பாதை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மாநில கட்சி அந்தஸ்துன்றது வந்துருச்சு, இதுக்கப்புறம் நிச்சயமாக டவுன்ஃபால் தான் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண எல்லாருடைய கண்ணிலும் மண்ணை தூவி இல்ல இது வரைக்கும் வந்து நான் ஒரு டெபாசிட்டே வாங்காத கட்சி அப்படின்னு தான் என்னுடைய பேர் இருந்தது. இப்போ அதிமுகவுக்கோ இல்ல பாஜக கூட நான் சண்டை போடல, டைரக்டா ஆட்சி கட்டில் இருக்கும் திமுக
நானா போய் சண்டை போடல, அவங்க வாலண்டரியா வந்து என் கூட சண்டை போடுறாங்க, என் வீடை முற்றுகையிடுற அளவுக்கு போறாங்க. அவங்க வந்து சீமானுடைய குற்றச்சாட்டு வந்து பொய் அப்படி. ஏன்னா ஜென்ரலா என்ன நடக்கும், சீமான் சொன்னாலே அது பொய் தான், இஷ்டத்துக்கும் கதை விடுறாரு. அவர் பிரபாகரனை சந்தித்ததாகட்டும், மாமகரை சாப்பிட்டது எல்லாமே கதைன்னு ஜஸ்ட் லைக் தட் ரைட் ஆஃப் பண்ணி கொண்டிருந்த திமுக இன்று அவர்கள் தரப்பிலிருந்து பல ஆதாரங்களை கொடுத்து இல்லை இது பொய்ன்னு சீமான் சொன்ன ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்கு மெனக்கெடுகிறார்கள் அப்படின்னாலே இது திமுக விசஸ் சீமான் களம் மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது. இதில் உண்மையாக கவலைப்பட வேண்டியது வந்து எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ஏன்னா அதிமுக ஒரு தூங்கும் யானை, எப்ப வேண்டுமானாலும் சரிப்பா திமுக ஒழிக்கணும், அதுக்கு பலம் அதிமுக கிட்டதான் இருக்கு, வந்துடலாம் அப்படின்ட்டு தொண்டர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். உண்மையாக கவலைப்பட வேண்டியது அண்ணாமலை தான், பாஜக தான். காரணம், தேசியம் என்று ஒரு சிந்தனைக்காக வந்தவர்கள் அங்கதான் இருப்பாங்க, மாற்று சிந்தனைக்காக திமுக எதிர்ப்புன்ற காரணமாக வந்தவர்கள் சீமான் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. கடைசியில வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, சரிப்பா அதிமுக தான் 1000 தான் இருந்தாலும் பலம், அதுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைச்சு அதிமுக போயிடுவாங்க. பாஜகவிற்கு அவர்கள் தங்குவார்களா அப்படின்றத பாஜக நிச்சயமாக சுய பரிசோதனை பண்ணிடுவாங்க. பாஜக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா, விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீங்களே சொன்னீங்க, அரசியல் செய்து கொண்டிருந்த விஜய் வந்து களத்துல ரொம்ப ப்ரிப்பேர்டா திட்டமிட்டு நல்ல ஒரு டைமிங், நல்ல நேரம், முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு சமயத்துல களம் கண்டிருக்காரா? அதுவுமே கூட சென்டிமெண்டா சொல்றாரு. ஒரு சின்ன பையனோட எமோஷனலா ஆரம்பிக்கிறாரு. சின்ன பையன் வீடியோ பார்த்தேன், இங்க வரணும்னு தோணுச்சு, உங்க கூட நிக்கணும்னு தோணுச்சு, விவசாயிகளாக உங்க காலை தொட்டு நான் இந்த இடத்துல வந்து என்னோட கள அரசியலை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வேர்டிங்ஸ் வந்து உண்மையாகவே பாக்குற எல்லார் மனசுமே தேக்குமா. ரொம்ப அழகா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதியாக, ஒரு மாஸ் ஹீரோ தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்த அரசியல்வாதியாக ஜொலிக்கிறாரா? நீங்க சொன்ன மாதிரி ஒரு அந்த பேச்சு கேட்ட உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவது நிச்சயமாக உண்மைதான். வேற இதுக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நயன்தாரா தனுஷ்க்கு இடையான பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியும். நயன்தாரா ஒரு அறிக்கை விட்டு, நயன்தாரா மற்றும் தனுஷ் அந்த வாங்கலாங்க, அந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். நயன்தாரா அந்த பிரஸ் அந்த அறிக்கை வந்து விட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவே ஒரு 1 மணி நேரம் தனுஷை திட்டாங்க. ஐயோ நயன்தாரா பாவம் ஆச்சே, நயன்தாரா இப்படி போய் தனுஷ் குடும்பப்படுத்திட்டாரே அப்படின்ற அளவுக்கு வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுட்டாத குறையா எல்லாரும் புலம்புனாங்க. 1 மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் கேப் விட்டு யோசிக்கும் போதுதான் கரெக்ட் தானே, தனுஷ் தானே படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு, நயன்தாரா ஒரு 50 கோடி நெட்ஃபிளிக்ஸ்ல விற்கிறதுக்காக தனுஷ் கிட்ட என்ஓசி கேட்கறாங்க, அதுல ஒரு 3 கோடி தனுஷ் கேட்கறாரு அப்படின்ட்டு மக்கள் திருப்பி நயன்தாரா பக்கம் திட்ட ஆரம்பிச்சாங்க. சோ இந்த சோசியல் மீடியா ஆகட்டும், இல்ல ஜெனரல் காமன் பப்ளிக் மைண்ட் ஆகட்டும், உடனே ஒண்ணு சொல்லும் போது நான் காலடி மண்ணை தொட்டு வருகிறேன், ராகுல்ன்ற ஒரு பையனோட வீடியோ பார்த்துட்டேன்னு உடனே அந்த சென்டிமெண்ட் வரும். ஆனா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு அதே சோசியல் மீடியால என்ன கமெண்ட் வச்சுக்கிறத நம்மளும் வந்து பாக்குறோம். சிம்பிளான கொஸ்டின், என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, ஏன் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷமா அவங்க வந்து போராடின்னு இருக்காங்க, கிட்டத்தட்ட 1000 நாட்கள் ஆக போகுது. ஏன் முதல் நாள்ல இருந்து விஜய் வரலன்ட்டு நான் கேட்கல. அவர் கட்சி ஆரம்பிச்சு 365 நாள் கூட ஆகல. இன்னும் அடுத்த மாசம் பிப்ரவரி வந்துச்சுன்னா 365 நாள் ஆகும். இந்த 365 நாளில் ஒரு கட்சி தலைவராக அவர் இது பண்ண பிறகு பொசிஷன் பண்ணதுக்கு அப்புறம் இத்தனை நாள் மௌனம் ஏன் அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா தமிழகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்றத பார்த்துட்டு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வே கிடைக்கலடா, நான் வந்தாதான் தீரும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பிறகு செலக்டிவான பிரச்சனைக்கு அட்லீஸ்ட் குரல் கொடுத்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிஏஏ பிரச்சனை, அது நான் ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி ஒரு 6ஆம் கிளாஸ் பையனை விட கொஞ்சம் புரிதல் கம்மியாகத்தான் அவர் வந்து அந்த அறிக்கையை வந்து கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் வேங்கைவேல் பிரச்சனை என்னாச்சு, வேங்கைவேல் பிரச்சனை வந்து அந்த ஊர் மக்களே வெறுத்து போய் போஸ்டர் எல்லாம் அடிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு, அதுக்கும் பண்ணல. எல்லா விதமான சட்டம் ஒழுங்கு அது இது நல்லா இருந்துச்சு. ஆனா விஜயோட கருத்து அப்படின்றது வந்து ட்விட்டரோடவே முடங்கி போச்சு. இப்ப திடீர்னு படங்கூர் மீது என்ன பாசம் வந்துச்சுன்னு தெரியல. அட்லீஸ்ட் பரவாயில்ல இப்பயாவது வந்துச்சு அப்படின்றது சந்தோஷம் தான். ஆனால் அவர் பேசிய கருத்துலையும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. மீண்டும் சிஏஏ போலவே ஒரு 6ஆம் வகுப்பு பையனுக்கும் புரியாத விதத்தில் தான் அவர் அரசியலை புரிந்து கொண்டிருக்கிறாரா அப்படின்றது இருக்குது. கரிசன மக்கள் மீது வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், விவசாயிகள் இருந்து கள அரசியலுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவ்வளவு தாமதம் ஏன்? இனிமேலாவது எல்லா பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணுவீங்களா, இல்ல இதோட மீண்டும் வீட்டில் போய் முடங்கி கொண்டு, ஏன்னா பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்கவில்லை, வீட்டில் முடங்கி கொண்டு போய் அடுத்து ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் வரும், அண்ணா அவர்களுடைய நினைவு நாள் வரப்போகிறது, அதுக்கு வந்து நினைவு நாள்னா சின்ன சைஸ் போட்டோ, பிறந்த நாள்னா பெரிய சைஸ் போட்டோ அப்படின்னு வச்சு மாலை போடுறது வந்து தொடர போறாரா என்ன அப்படின்றத நம்ம பொறுத்து பார்த்துதான் சொல்ல முடியும்.
நிறைய ஒரு கோணங்களை வந்து அலசி ஆராய்ந்து பதில் சொல்றீங்க விக்னேஷ். அந்த மாதிரி பார்த்து கொண்டே வரும்போது சபாநாயகர் மாநாடு நடந்தது இல்லைங்களா? மாநில சபாநாயகர் மாநாடு. அதுல வந்து தமிழக மாநில சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. கவர்னர் பற்றி அவர் பேசியது வந்து அவை குறிப்பில இருந்து நீக்கப்பட்டதற்காக. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த இடத்துல இன்னுமே கூட நம்ம மாநில உரிமைக்காக இல்ல அவங்க வந்து கேக்குறாங்க, ஏன் வந்து இந்த சட்டசபையில பொதுவா தமிழ்நாட்டுன்னு கேட்கல, ஜென்ரலா கேக்குறாங்க, ஏன் வந்து கூட்டங்கள் வந்து கம்மியா நடைபெறுது ஒரு வருடத்துக்கான கூட்டங்கள் அந்த மாதிரி பேசி வரும்போது, இல்ல அதை தவிர்க்க வேண்டி இவர் வெளிநடப்பு செய்ததாக பார்க்கிறீர்களா? இல்ல திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து அதிரடியாக பாலிடிக்ஸ் பண்றதாக காண்பித்துக் கொள்வதில் ரொம்ப ரொம்ப அவங்க முனைப்பாக இருக்கிறாங்க. செய்யறாங்க இல்லையான்ற செகண்டரி, அதிரடியா பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஒரு தேசிய அளவில் கவர்னர் ஈர்ப்பு கிடைக்கணும் அப்படின்றத அவங்க வந்து எப்பவுமே அவங்க நினைச்சிருப்பாங்க. ஏன்னா நானே வந்து வட மாநிலங்களுக்கெல்லாம் போகும்போது இருக்கும்போது தமிழ்நாடுன்னு சொல்லும் போது, ஏன் நீட் எக்ஸாம் வந்து எதிர்க்கிறீங்க, உலகமே எதிர்க்குது, இந்தியாவே எதிர்க்குது, நீங்க மட்டும் ஏன் எதிர்க்கிறீங்க, நீங்க மட்டும் ஏன் ஹிந்தி வேணாம்னு சொல்றீங்க, இதெல்லாம் வந்து தமிழகத்தோடைய ஸ்டாண்ட் நம்ம எடுத்துக்கிறதோட திமுகவுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். என்ன கேட்டீங்கன்னா ஹிந்தி கத்துக்கணும், டெஃபினட்டா எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஒவ்வொருத்தருக்கு டிஃப்ரெண்டான வியூஸ் இருக்கு. திமுகவோட நிலைப்பாடு தான் திணிச்சு வச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அப்பாவு அவர்கள் கவர்னரை பற்றி அங்க நிச்சயமாக பேச வேண்டும் அப்படின்னு நினைச்சிருக்கிறது ஒரு திமுகவுடைய ஸ்டாண்டாக இருக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம், ஒவ்வொரு முறை கவர்னர் உரை அப்படின்னு வரும்போதும், ஒவ்வொரு முறை அந்த ஆண்டு தொடக்கத்தில் கவர்னர் பேச ஆரம்பிக்கும் போதும் அது மிகப்பெரிய பிரச்சனையாக சர்ச்சையாக தான் முடிந்து கொண்டிருக்கிறது. அதுவும் கவர்னர் கண்டினியூஸா 2 வருஷமா வெளிநடப்பு பண்றாரு அப்படின்றது நிச்சயமாக நம்மளுக்கு அது ஒரு கருப்பு புள்ளியாக தான் இருக்குது. அதுவும் பெரிய பிரச்சனையா இருக்கிறது இல்ல. நான் வந்து இதுவை பாடுங்க, தேசிய கீதத்தை பாடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் தான் பண்றாரு, அது பாட முடியாது. சோ மீண்டும் மீண்டும் போயிட்டு இல்ல கவர்னர் வந்து எங்களை இது பண்றாரு, அது ஆட்டுத்தாடியாக இருக்கிறார், இல்ல வந்து மாநில அரசுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்றத வெற்று கூக்குரலாக மட்டும் சொல்லாமல் ஒரு கவர்னர் கூட எப்படி ஒரு ஹேண்ட் இன் ஹேண்டா கோஆர்டினேஷனோட போகணும் அப்படின்றத நிச்சயமாக பார்க்கணும். ஏன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ரோசையா அப்படின்னு தமிழக ஆளுநராகவே இருந்தாங்க. பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்த உடனே 2014 வந்த உடனே பாத்தீங்கன்னா மோஸ்டா காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண எல்லா கவர்னரையும் வந்து மாத்திட்டாங்க. ஆனால் ரோசையா அவர்கள் தன்னுடைய 5 வருட கால பதவியும் முடிந்த பிறகுதான் அவர் வந்து மாற்றப்பட்டார். ஒரு கவர்னர் அப்படின்றது வந்து ஜெனரலாவே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடைப்பட்ட ஒரு இதுவாகவே இருக்கிறார், ஒரு லிங்காகவே இருக்கிறார். மாநில அரசும் அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும். நான் மீண்டுமே நான் கவர்னர் கிட்ட வந்து நான் பிரச்சனை தான் பண்ண போறேன். கவர்னர் எது சொன்னாலும் ஒரு மத்திய அரசோட பிரதிநிதி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்க்க போறேன். மத்திய அரசு மோடியே சொன்ன வார்த்தையை தான் கவர்னர் கூறுகிறாருன்ற மாதிரி நீங்க வேணும்ட்டே சண்டை போட்டீங்கன்னா மற்ற மாநிலங்களில் தேவையில்லாத ஒரு எதிர்ப்பை தான் நாம் சம்பாதிக்க வேண்டியதா இருக்கும். ஒரு இந்தியா அப்படின்னு வரும்போது எல்லா மாநிலங்களும் யுனைடடா இருக்கும். தமிழ்நாட்டு ஆளை பார்த்தாலே வெறுப்போட வந்து மத்திய பிரதேச ஆளை பார்க்க கூடாது, ஒடிசா ஆளை பார்த்தா வெறுப்போட ஆந்திராக்காரரை பார்க்க கூடாது. அந்த மாதிரி எல்லா மாநிலங்களும் ஒன்னா இருக்கணும். தேவையில்லாம உரிமைக்காக, மாநில உரிமைக்காக பேசுவது வந்து 100% பேசி ஆகணும். அது 28 மாநிலங்களும் நமக்கு எதிராக பேசினாலும் மாநில உரிமை அப்படின்னு வரும்போது நாம் ஒரு மாநிலம் தனித்து நிற்க வேண்டும். ஆனா தேவையில்லாம எல்லா விஷயத்திலும் சண்டை போடுறது அப்படின்றது வீணான ஒரு வெறுப்பை தான் நம்ம மீது சம்பாதிக்கும். எதை பேசணும், எங்க பேசணும், எப்படி பேசணும் அப்படின்றது அரசியலை பொறுத்த வரைக்கும், ஒரு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியம். அந்த சூதுவாது தெரிந்து திமுக நடந்து கொண்டால் அனைவருக்கும் அது சுமூகமாக இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய. ரொம்ப நன்றி விக்னேஷ். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. அது வந்து எங்க பேசணும், எப்படி பேசணும், எதை முன்னிறுத்தி பேசணும் அப்படிங்கறதுல இன்னும் கொஞ்சம் கூட திமுக பாடம் கற்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து சொன்னீங்க. தொடர்ந்து வந்து சீமான் வந்து வளர்றாரு அப்படின்னா பதற வேண்டியது அதிமுக இல்ல, பாஜக தான் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதற்கான காலகட்டம் இது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இனி வரும் காலங்கள்ல 2026 கூட்டணி கணக்கு மாறுவதா, தொடர்கிறதா, அல்லது சீமான் வந்து அந்த விஜய் அவரனுடைய அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்காக தான் பக்கம் அந்த திருப்புவதற்காக இந்த மாதிரியான தொடர்ந்து அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்டன்ஸை மேற்கொள்கிறாரா என்பதை எல்லாம் இனி வரும் காலங்களில் தொடர்ந்து பேசலாம். விக்னேஷ், நன்றி, வணக்கம். நன்றி.